கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆனாலும் கூட இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மணிமேகலை, பிரியங்கா, குக்வித் கோமாளி சண்டை வந்து வெவ்வேறு விதங்களில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்ல ஒரு 4 நாட்களுக்கு பெருசாக யார்கிட்டையும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்தது. அதாவது பிரியங்காவுடைய சைடில் இருந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாற்றி 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 வீடியோக்கள்லாம் போட ஆரம்பித்தாங்க. குக்வித் கோமாளியில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியங்காவுக்கு நெருக்கமானவர்கள், நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரியங்கா அப்படிலாம் பண்ணல. ஒரு இன்செக்யூரிட்டி தான் வந்து மணிமேகலைக்கு. ஏன் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு ஆங்கர் இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கு தோன்றதை சொல்லக்கூடாதா, என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் பல போஸ்ட்டுகள், வீடியோக்கள்லாம் வந்த நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு விலாக் ஒன்று மணிமேகலை ஹுசைனோட சேர்ந்து, கணவர் ஹுசைனோட சேர்ந்து போட்டிருக்காங்க. அந்த விலாகில் பல விஷயங்கள் அவங்க பேசினதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு கிண்டலாக வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹுசைனை பார்த்து கேட்குறாங்க, நீ வீடியோ போடலையாங்கிறாங்க. என்ன நம்ப மாட்டியா அப்படின்னா, உன் கூடவே இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன் அப்படின்னு ஹுசைன் சொன்ன உடனே, கூடவே இருந்தவங்க தாண்டா குழி பறிச்சிட்டிங்க, உங்களை தாண்டா நம்பவே கூடாது, யார் யாரையோ வந்து இது பண்ணால் மாற்றி மாற்றி வீடியோவெல்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது யாரை குறிப்பிடுது? இவங்க கூடவே இருந்த இத்தனை வருஷமாக 5 சீசன்லேயுமே வந்து கோமாளியாக முதல்ல வந்து மணிமேகலை இருந்தபோது கூட இருந்த சுனிதாவை சொல்லுதா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஷக்கிலா மம்மிக்குள்ளலாம் வந்து அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க அவங்கள வந்து சொல்லுதா, இல்லை குரேஷி வந்து அவருமே வந்து நல்ல பழக்கம் அவங்க 2 பேத்துக்குமே, ஆனால் குரேஷி வந்து நம்ம அந்த கமெண்ட் போட்டதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டை டெலிட்லாம் வேறு பண்ணிட்டாரு, அப்புறம் அவர் ஒரு வீடியோ வேறு வந்து குனிஞ்சு பார்த்து வாசிச்சாருன்னு சில பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்க நிலையில் அவரை வந்து சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இப்போ வந்து எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அதிகமாக இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தா மணிமேகலை ஆதரவாளர்கள், இவங்க தான் மெஜாரிட்டி. இன்னொரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா ஆதரவாளர்கள், பாரு அந்த பொண்ணு பாவம் பேசவே முடியாத நிலைமையில் அத்தனை பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க பிரியங்கா, இந்த சமயத்தில் இந்த மாதிரி நக்கலாக வீடியோ போடுறாங்க, இதெல்லாம் ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையை எதிர்த்து இந்த பக்கம் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியாது, அனுமார் வாழ் மாதிரி நீண்டுகிட்டே தான் போகும்னு சொல்லி தோணுது. இது இல்லாமல் ஷெஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வேறு இன்னொரு விஷயத்தை வேறு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு விவகாரத்தில் பிரியங்கா விசஸ் மணிமேகலையில் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க? மணிமேகலை வீடியோ போட்டதோ வந்து சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? மொத்தமாக அந்த ஷோவை விட்டே வெளில வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரியங்காவுடைய அஃபிஷியல் தரப்பாக அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு வார்த்தையும் வராமல் இருக்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். கூடவே இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.